போதையில் மயக்கம் தாங்க வரும், தூக்கம் வராது. மூளையவே இது கலங்கடிச்சிடுறீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்கங்கிறது சமீபத்தில் வருது. ஆக்டர்ஸ்ன்னு சொல்லாதீங்க, மன அழுத்தத்தில் இருக்கிற எல்லாருமே ஆக்டர்ஸ். நீ ஒரு குறிப்பிட்ட மாத்திர ஆளுகளை காட்டு, அது ஒரு ரிலீஃபாக இருக்குமா சார்? கண்டிப்பாக அது அப்படி நம்புறாங்க. பட் ஆக்சுவலாக என்னன்னு கேட்க ஓரளவு ஆகாது. நான் குடிச்சிருக்கேன், குடிப்பேன். எப்போ குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு, அதாவது குடிக்கிறவங்களாம் கண்ணா பின்னா சாப்பிடுவானாங்க. நான் குடித்தேன்னா எல்லாம் தின்னவே முடியாது. கோழி மீன் எல்லா பிராணியும் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 வேர்க்கடலையை சாப்பிட்டு 2 இதை அப்படியே கொஞ்சம் சோடாவை கலந்து குடிச்சிட்டு போடுவேன். கோழி கீழியெல்லாம் எனக்கு உள்ளே போனதே இல்லை. வழக்கத்தை விட குறைச்சலாம் சாப்பிடுவேன். இது போய் ரொம்பிக்கும். அது இந்த மன நிம்மதி வந்ததே எனக்கு கிடையாது. என்ன ஒரே ஒரு சேஞ்ச் என்ன வரும்னா, வாயை திறந்தாலும் பேச்சை நிறுத்த மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். அவனை நிறுத்த முடியாதுறாம்பாங்க, ஸ்டாப்பிங் ட்ரபிள் எனக்கு. ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தாக்கா ஹாஸ்டலில் சொல்லுவாங்க, அவன் அமைதியாக உட்காந்துருக்கான், குடிச்சிருக்கான் போட்டுருக்கு, ஜாக்கிரதையானுவாங்க. தண்ணி உள்ளே பிடிச்சா நான் குவைட்டாக இருந்தேன்னாக்கா குடிச்சிருக்கேன்னு அர்த்தம்.